ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்னமருமகள் சீரியலில் பைரவியும் ஆறுமுகம் எப்படி ஒன்று சேர்றாங்கன்றத அவங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஆறுமுகம் பைரவி கிட்ட உனக்கு பிடிச்ச வேலையை நீ போய் பாருன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே பைரவி அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் ஆறுமுகம் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கார்லேருந்து ஒரு கவர் எடுத்துகிட்டு வராங்க. அந்த நேரத்தில் பைரவி ஆறுமுகத்தை பார்த்து, எனக்கு தெரியும் ஆறுமுகம், நீ என் மேலே உள்ள கோவத்தில் தானே ஊருக்கு போக சொன்னேன். நான் இனிமேல் ஊருக்கு போக மாட்டேன், உங்களை விட்டுட்டு போக எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன உடனே ஆறுமுகம் இந்தா பைரவின்னு சொல்கிறாங்க. என்னது இதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆறுமுகம், எத்தனையோ தடவை உனக்கு டிஃப்ரெண்டாக நான் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன், ஆனால் அவன் எதுவுமே உனக்கு பிடிச்சது கிடையாது. ஒவ்வொருத்தருவையும் நீ டிவோர்ஸ் தான் வேணும்னு கேட்பலாம். அந்த டிவோர்ஸ் பேப்பர் தான் இது. இனி நீ ஆசைப்பட்ட மாதிரி என் தொந்தரவு இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ ஆரம்பிச்சுக்கலாம். இந்தான்னு கையில் கொடுத்துட்டு ஆறுமுகம் சட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே பைரவி நடு ரோட்டில் இருந்து அழுதுட்டு இருக்காங்க. இங்கே வீட்டுக்கு ஆறுமுகம் வந்து ரொம்ப சோகமாக ஒளிச்சு வச்சிருந்த பைரவியோட ஃபோட்டோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீ பெங்களூர் போக விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் நான் உன்கிட்ட டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்துட்டேன். உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன் பைரவி, நான் வாழவே தகுதி இல்லாதவன். இப்போ போய் உனக்கேற்ற வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்க பைரவி, நான்லாம் உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபீல் பண்ணி பேசி அழுதுட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா பைரவி நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்தா ஆறுமுகம் கையில் இருக்க ஃபோட்டோவை மறைச்சி வைக்கிறாங்க. உடனே பைரவி, நான் தான் பெங்களூர் போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் நான் அங்கேயே விட்டு வந்தேன்னு சொல்லி கேட்ட உடனே, நீ தான் நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டியே, உனக்கு பெங்களூர் போய் வேலை பார்க்குறது தானே ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீ அங்கேயே போயிடுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அதோட விடாமல் ஆறுமுகம், உனக்கு ஏற்றவன் நான் கிடையாது, உனக்கு ஏற்ற நல்ல பையனாக செலக்ட் பண்ணி அவனையே நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழுன்னு சொல்கிறாங்க. இங்கே பைரவி கோவமா, உனக்காக நான் என் பிடிச்ச வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன், நீ என்னடானா என்னை பெங்களூருக்கே போய் வேலை பாருன்னு சொல்கிற, சுத்தமாகவே என்ன உனக்கு பிடிக்கலையா, என் கூட வாழ்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆறுமுகம், எனக்கு இஷ்டம் இல்லாமலாம் இல்லை, தகுதி இல்லைன்னு தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. இப்படிதான் நான் நினைக்கிறேன், என்னை விட்டு விலகி போகிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட பைரவி, எங்கே இதெல்லாத்தையும் என் கண்ணை பார்த்து நீ சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையாகவே நான் உன்னை விட்டு போகட்டுமான்னு சொல்லி கேட்ட உடனே ஆறுமுகம் கீழே குனிஞ்சுக்கிட்டே, ஆமாம் நீ என்னை விட்டு போயிரு, அப்போ தான் அது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பைரவி, நீ என் கண்ணை பார்த்தே சொல்ல மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி நான் அதை நம்பி ஊருக்கு போகிறது, நான் உண்மையாகவே உன்னை விட்டு போகணும்னு சொன்னால் நீ என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு சொல்லி பிளேடு போட்டுட்ருக்காங்க. முடியலடா, வேகமாக முடிங்கடான்ற மாதிரி தான் நமக்கு தோணும். கடைசியாக பைரவியோட கண்ணை பார்த்து, என்னை விட்டு நீ போயிரு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு திருப்பி இங்கேருந்து அழுதுகிட்டு இருக்கான் ஆறுமுகம். உடனே பைரவி, நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன், உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்னை ஏற்றுக்குவியான்னு சொல்லி பைரவி கேட்குறாங்க. உடனே ஆறுமுகம் ஓவரா பில்டப் பண்ண ஆரம்பிச்சிடறான். நான் படிக்காத முரடே, நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன், ஏன்டா இதெல்லாம் உனக்கு முன்னாடி தெரியலையாடா, அப்போ வேணான்னு சொன்னா, அப்போ வேணும் நான் இப்போ அவள் வேணும்ன்றா, ஏற்றுக்கிட்டு வாழங்கடா போங்கடான்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆறுமுகம், நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், தகுதியானவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போயிடுறான். உடனே பின்னாடியே பைரவி ஓடி வந்து, நமக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுன்றதுனால தானே நீ இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிற, இதெல்லாம் வெறும் பேப்பர் தான், வெறும் பேப்பரை வச்சு நம்மளை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பரையே கிழிச்சு போட்டுறாங்க பைரவி. டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்ட பைரவி, இப்போ சொல்கிறேன், நான் உன் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், உனக்காக நான் என் கனவு லட்சியம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை நான் உன் கூட வாழணும்னு சொல்லியிருக்கேன், அப்பெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன், உன் வாழ்க்கையை பார்த்துட்டு நீ போய் வாழ, அப்படி எனக்காகலாம் நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாம், நீ உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொன்ன உடனே பைரவி, இவ்வளோ நாள் நீ எனக்காக காத்துட்டு இருந்தேன், இனிமேல் நான் உனக்காக காத்துட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு எமோஷ்னலாக இங்கே பைரவி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க முடியாமல் ஆறுமுகம் ஓடிடுறாங்க. இதெல்லாத்தையும் பின்னாடி சிவா, சிந்து, அன்னபூர்ணி எல்லாரும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி பைரவி கிட்ட வந்து, இவ்வளோ நேரம் நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் உண்மையா, நீ ஆறுமுகத்தை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டியாமான்னு சொல்லி கேட்ட உடனே பைரவி, ஆமாத்த, நான் ஆறுமுகத்தை ஏற்றுக்கிட்டேன், அவர் கூட தான் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அன்னபூர்ணி ஆனந்தத்தில், இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வந்த மாதிரி இருக்கு, ஆறுமுகம் இப்படி சொல்றானேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாத, அவன் மனசு முழுக்க நீ தான் இருக்க, நீ இல்லாத வாழ்க்கையை அவனால் நினைச்சு கூட பார்க்க முடியாது, ஏதோ ஒரு கோவத்துல தான் இந்த மாதிரி பேசிட்டு போறான், அவனே உன்னை தேடி வருவாமா அப்படின்னு சொன்ன உடனே பைரவி, எனக்கு தெரியும், அவர் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், இனிமேல் நான் அவரை விட்டு போக மாட்டேன், உங்கள் கூடயும் இந்த வீட்டில் இருக்கவங்க கூடயும் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, எல்லாம் அந்த கடவுளோட அணுகுறன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிந்துவோம், அந்த கடவுள் தான் உன் மனசை மாற்றிருக்காங்க பைரவி, நீ ஆறுமுக மச்சானை ஏற்றுக்கிட்டதை அம்மா அப்பா கிட்ட சொன்னேன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சிவாவும், நீ இப்போ எடுத்த முடிவும் உங்கள் லைஃபையே கலர்ஃபுல்லாக மாற்றும், இனிமேல் நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அன்னபூர்ணி பைரவி கிட்ட, நான் ஆறுமுகத்துக்கிட்ட போய் பேசிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சிந்து பைரவி கிட்ட வந்து, நீ ஆறுமுக மச்சா கூட சேர்ந்துட்டேன்னு சொன்னே அன்னபூர்ணியத்துக்கு எவ்வளோ சந்தோஷம் பார்த்தியா, இங்கே எவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்ததை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, நல்லவேளை அந்த கடவுளை அவங்க வேண்டுதலை நிறைவேற்றி வச்சிட்டாங்க. அன்னபூர்ணியத்தை எப்படியும் சமாதானப்படுத்தி ஆறுமுக மச்சான அவங்க கூட பேச வச்சுருவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் போய் அம்மா அப்பா கிட்ட நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோன்றதை சொல்லு அப்படின்றாங்க. உடனே பைரவியும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. சிந்து சிவா கிட்ட, நான் கூட எங்கே பெங்களூருக்கே போயிடுவாளான்னு சொல்லி பயந்துகிட்டு இருந்தேன், நல்ல வேளை அவள் மனசை மாற்றிட்டு ஆறுமுக மச்சா கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சிருக்காளே, அது வரையும் சந்தோஷம்னு சொன்ன உடனே சிவா, ஆறுமுகம் மட்டும் பைரவியை லவ் பண்ணல, பைரவியும் ஆறுமுகத்தை லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கானா, அதை மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சிட்டு இருந்திருக்கா, அது ஒரு வழியாக இப்போ வெளியே கொண்டு வந்துட்டான்னு சொன்ன உடனே சிந்துவும், நீ சொல்கிறதும் கரெக்டு தான், பைரவி ஒரு நாளும் ஆறுமுக மச்சா எதுலையும் தோக்கக்கூடாதுன்னு தான் நினச்சா, ஒருத்தர் மேலே அன்பும் பாசமும் இல்லாமல் இதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்கல்ல, சொல்லப்போனால் உண்மையான பாசத்தையும் அன்பையும் அவங்க மேலே வச்சிட்டு இருந்திருக்கானா, அதை வெளியே தான் காட்டாமல் இருந்திருக்கா,
இன்னைக்கு தான் மனசு திறந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை டாக்டர், எங்கள் அக்கா போனதுக்கப்புறம் எனக்கு மனசே ஒரு மாதிரி வலிச்சுது, ஆனால் இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சிவாவும் அவங்க பங்குக்கு பைரவி போனதும் ஆறுமுகம் ரொம்ப உடஞ்சு போயிட்டான். அவன் கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல வேளை பைரவியே புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க, இனி எல்லாமே அவங்களுக்கு சந்தோஷமாக தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆறுமுகம் மொட்டை மாடியிலேருந்து தனியாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அன்னபூர்ணி வந்து ஆறுமுகத்துக்கிட்ட பைரவியே டிவைஸ் பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு உன் கூட வாழணும்னு நினச்சிட்டு இருக்கா, நீ என்னடானா அவகிட்ட கோச்சிக்கிட்டு இங்கே தனியாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்றாங்க. போடா அவகிட்ட போய் பேசுடா, அவள் உனக்காக எதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஏன் அவள் மட்டும்தான் விட்டு கொடுத்துருக்காளா, நான் எதையும் விடலையா, அந்த 2 வருஷம் முழுசா அவளுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேம்மா அப்படின்றாங்க. சொல்லப்போனால் அவள் இல்லாட்டினா என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுமா, அவள் இல்லாத வாழ்க்கையை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் இந்த 2 வருஷத்தில் என்னெல்லாம் பாடாப்படுத்தியிருப்பா, என்ன மட்டுமா உங்கள் எல்லாரையும் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் தானம்மா ரொம்ப பாடாப்படுத்தினா, எனக்காக பேச போனேன் எல்லாரையும் ஹர்ட் பண்ணி தானம்மா அனுப்புனா. உண்மையான அன்போட வழி என்னன்னு தெரியணுன்றதுக்காக தான் நான் அவள்கிட்ட பேசினேன், மற்றபடி அவளை எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அவள் இல்லாட்டினா என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீ எதுவும் கவலைப்படாதம்மா, நான் அவளை விட்டெல்லாம் பிரிய மாட்டேன் அப்படின்றாங்க. ஏன்டா இங்கே வந்து இருக்க, போய் பைரவிட்ட பேசுகிறேன், அவளை ஏன்டா காக்க வைக்கிறேன்னு சொன்னதுக்கு ஆறுமுகம் ஏன் நான் காத்துக்கிட்டு இருக்கிறது இல்லையா, அவளும் கொஞ்ச நாள் காத்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்றாங்க. நமக்கு பார்க்கும்போது அட பிக்காளி பையில இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் பண்ணியா, அவள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வச்சான்றதுக்காக நீங்களும் அவள்கிட்ட ஆட்டம் காட்டுற அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி தோணும். உடனே அன்னபூர்ணி பைரவி கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டா நீ உடனே மலை மேலே ஏறி போய் நிப்பியே, போடா போய் பேசலான்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. எல்லாத்தையும் சைட்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த பைரவி ஓ இவ்வளோ அன்பை வச்சுக்கிட்டு தான் நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசுற, இப்போ பாடுறா என் ஆட்டத்தன்னு சொல்லிட்டு அத்தை நீங்கள் விடுங்க த, இது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், இனி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே அன்னபூர்ணியும் சரிப்பா இனிமேல் நீயாச்சு அவனாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. பைரவி ஆறுமுகத்தை பார்த்து என்னடா ஓவரா சீன் போடுறா, நானே உன்னை தேடி வந்திருக்கேன், இந்த மாதிரி நீ ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருந்தா நான் மறுபடியும் பெங்களூருக்கு போயிடுவேன்னு சொன்ன உடனே ஆறுமுகமும் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் சரி பெங்களூர் போறியா போ, நானும் உன்னை கூப்பிட்டேன் கிளம்பு காத்து வரட்டும்னு சொன்ன உடனே பைரவி கடுப்பாகி எனது கிளம்பு காத்து வரட்டுமாவா, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சான்னு பிடிச்சி கையை கிள்ளி வைக்கிறாங்க. விடு பைரவின்னு கத்திட்டு ஆறுமுகம் நான் உனக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணல, அதே மாதிரி நீ எனக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணுன்னு சொன்ன உடனே பைரவி என்னது நான் 2 வருஷம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆறுமுகம் அது மட்டும் இல்லை நீ என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினல இந்த 2 வருஷத்தில், அதனால என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன உடனே பைரவியும் சரிப்பான்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நாள் பண்ணது தப்பு தான் சாரிப்பா அப்படின்றாங்க. உடனே ஆறுமுகம் வெறும் வாயில கேட்டால் எப்படி 10 தோப்பகரணம் போட்டுக்கிட்டே கேளு அப்படின்றாங்க. உடனே பைரவி நிஜமா போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நீ என்னை எத்தனை தடவை போட வச்சிருப்ப, அதனால நீ கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு சொல்லிடுறாங்க. பைரவியும் சுற்றி முற்றி பார்த்துட்டு 10 தோப்புக்கரணம் போட்டுறாங்க. அப்பயும் ஆறுமுகம் சும்மா இல்லாமல் இன்னும் 10 தோப்புக்கரணம் போடுன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பைரவி கடுப்பாகி ஆறுமுகத்தோட வேஷ்டியை கழட்டிட்டு உன்னட்டெல்லாம் இப்படி தான்டா மன்னிப்பு கேட்கணும், தர முடியாது போடான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ஆறுமுகம் யாராவது பாத்திர போகிறாங்க வேமா கொடுறின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போகிறாங்க. அப்புறம் அப்படியே கட்டி பிடிச்சி சமாதானம் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அன்னபூர்ணி சாமி கிட்ட நான் வேண்டின மாதிரி ஆறுமுகத்தையும் பைரவியும் ஒன்று சேர்த்துட்டேன், அதனால உனக்கு தங்கத்தில் வேல் சாத்துறேன்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சிந்து பைய தூக்கிட்டு அன்னபூர்ணி முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு அத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்கள் மூஞ்சில் இந்த சந்தோஷத்தை பார்க்குறேன், இந்த சந்தோஷம் எப்பயும் உங்கள் முகத்தில் இருக்கணும்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் த. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்து உங்களுக்கு நான் சிரமத்தை கொடுக்கணும்னு நினைக்கல, இந்த வீட்டை விட்டு நான் நிரந்தரமாக வெளியே போகிறேன் த. செலியன் காயத்ரி கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதையும் பார்த்துட்டேன். ஆறுமுகம் பைரவி மச்சானும் சேரணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் நடந்துருச்சு. இனிமேல் இந்த வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் த. உங்கள் டாக்டர் பையனோட வாழ்கிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை த. மன்னிக்கவே முடியாத பெரிய தப்பை நான் உங்களுக்கும் டாக்டருக்கும் பண்ணிட்டேன் த. டாக்டரும் நீங்களும் என்னை மன்னிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அவர் கூட வாழணும்னு நினச்சேன், அதில் நான் தோத்துட்டேன் த. உங்கள் மனசை என்னால் ஜெயிக்கவே முடியலை, கடைசி வரைக்கும் நீங்கள் என்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டீங்கன்னு தெரியும், நான் போயிடுறேன் த. என்னால் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது, என்னதான் என்னை அடித்தாலும் வெறுத்தாலும் எனக்கு உங்கள் மேலே மட்டும் எப்பயும் கோவமே வராது த அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக வேற தாக்குறாங்க. அதோட விடாமல் எங்கள் அம்மா அப்பா கடவுளை விட எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும், இங்கே எனக்கு கொடுத்த தண்டனையை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் த. நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் த அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே போகிறாங்க. அங்கே பக்கத்தில் சிவா இருக்காங்க. சிவாவையும் பார்த்து நான் போகிறேன் டாக்டர், நீ இப்போ உன் பெரியம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக பேசி இன்னைக்கு எபிசோட முடிக்கிறாங்க. நாளையோட இந்த எபிசோடு முடிய போகுது, எப்படி முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் எப்பயும் போல் சுபம் போட்டு தானடா முடிப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் குதர்க்கமாக கேட்கக்கூடாது, நல்ல கமெண்ட்டாக சொல்லணும். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.